திருப்புகழ் 382. ஆலவிழி நீலத்தால் அதரபானத்தால் அழக பார கொண்டலாலே ஆரநகையால் வில் போல் நுதலினால் வித்தார நடையால் நற்கொங்கையாலே சால மயலாகி கால திரிசூலத்தால் இருகு பாச துன்ப மூழ்கி தாழ்வில் உயிர் வீழ்பட்டு ஊழ்வினை விடாமல் சாவதன் முன் ஏவல் கொண்டிடாயோ. சோலைதரு கானில் கோல மரமானை தோளில் உறவாக கொண்ட வாழ்வே ஜோதி முருகா நித்தா பழைய ஞான சோணகிரி வீதி கந்தவேளே பாலக கலாப கோமள மயூர பாக உமை பாகத்தன் குமாரா பாதமலர் மீதில் போத மலர் தூவி பாடும் அவர் தோழ தம்பிரானே. சோலைதரு கானில் கோல மரமானை தோளில் உறவாக கொண்ட வாழ்வே ஜோதி முருகா நித்தா பழைய ஞான சோணகிரி வீதி கந்தவேளே. சோணகிரி வீதி கந்தவேளே என்று குறிப்பிட்டபடியால் தெற்கு வீதியில் உள்ள முருகனையா இல்லை வடவீதி சுப்பிரமணிய சுவாமி கோயிலா என்பது ஆராய்ச்சிக்கு உரியது. சோலைகளை உடைய காட்டில் அழகிய வேடர் குலத்து மான் போன்ற வள்ளியை தோளில் உறவு பூண்ட செல்வமானவனே பேரொளியே நித்தியனே பழமையானதும் ஞான பூமியுமான திருவண்ணாமலை தெருவில் வீற்றிருக்கின்ற கந்தவேளே சிறுவனே இறகுகள் நிறைந்த அழகிய மயிலை ஊர்பவனே உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்ட சிவபெருமானின் மைந்தனே நின் திருவடியில் ஞான மலரை இட்டு பாடி தொழுபவரின் தோழரின் தம்பிரானே. நஞ்சை போன்ற கண்களான நீல மலராலும் வாய் இதழ் நீர் பருகுவதாலும் கூந்தலின் கனமான மேகத்தாலும் முத்தை போன்ற பற்களினாலும் வில்லை போன்ற போர்க்குரிய நெற்றியினாலும் பல வகையான நடையினாலும் நல்ல கொங்கையினாலும் மிகவும் காதல் கொண்டவனாய் யமனின் முத்தலை சூலத்தை கண்டு அவன் கட்டும் பாச கயிற்றினால் துன்பத்துள் மூழ்கி அத்துன்பத்தில் உயிர் விழுதல் உற்று ஊழ்வினை விடாமல் தொடர்ந்து சார்வதற்கு முன் நான் சாவதன் முன் என்னை நீ ஆட்கொள்ள மாட்டாயோ ஏவல் கொண்டிடாயோ என்று இறைஞ்சுகிறார். ஞான பூசை மலர் போத மலர் இப்பூசை செய்பவர்க்கு கொல்லாமை ஐம்பொறி அடக்கம் பொறுமை அருள் அறிவு வாய்மை தவம் அன்பும் 8 மலர்களாகும். இந்த 8 மலர்களை கொண்டு பூசை புரிதல் வேண்டும்.